Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பிலிப்பியர் 1:5-6. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை ரட்சிக்கிறது மட்டுமில்லை, நம்மை முடிவு பரியந்தும் தாங்கி நடத்துகிறது என்பதை தான் இப்போ பார்த்து வர்றோம். இந்த முடிவு பரியந்தும் நம்மை தாங்கி நடத்துவதற்காக தேவன் பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி வர்றேன். அதுதான் தொடர்றேன் இன்றைக்கி. பல ஏற்பாடுகள் கிருபை செய்து வைத்திருக்கிறது. கிருபைனா கொடுக்குது. கிருபை தான் எல்லாத்தையும் கொடுக்குது. கர்த்தர் கிருபையாய் நம்முடைய வெற்றிக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய ப்ரிசர்வேஷனுக்காக, நாம் முடிவு பரியந்தும் நாம் தேறுவதற்காக நமக்காக சில ஏற்பாடுகளை பண்ணி வச்சுருக்கார், சில ப்ரொவிஷன்ஸை பண்ணி வச்சுருக்கிறார். அது என்ன? நான் 4 காரியங்களை முதல் நாள் சொன்னேன். அது என்ன? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பு, இயேசு நமக்காக ஜெபித்த ஜெபம், 4வது அவருடைய சிலுவை மரணம். சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவ சாபங்களை அவர் நீக்கி போக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 காரியம் பார்த்தோம். இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக வந்திருக்கிற இந்த அழியாத புது வாழ்வு, இம்பெரிஷபிள் லைஃப், இது அழியாத வாழ்வு, இது நித்திய ஜீவன் என்று அழைக்கப்படுகிறது. கடைசியாக தி ப்ரெசன்ட் அட்வொகசி ஆஃப் த சன் ஆஃப் காட், அதாவது இயேசு இன்றைக்கு நம்முடைய பரிந்து பேசுகிறவராக, நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார் என்பதை நான் போதித்தேன் இல்லையா? இன்றைக்கி 2 காரியங்களை திரும்பியும் பார்ப்போம். தி ஷெப்பர்ட்ஹுட் ஆஃப் த சன் ஆஃப் காட். இன்னொரு ஏற்பாடு தேவன் பண்ணியிருக்கிறது என்னென்றால், இயேசுனுடைய மெய்ப்பத்துவ ஊழியம், மெய்ப்பன் என்கிற அந்த ஊழியம். இயேசு நம்முடைய மெய்ப்பராக இருந்து கொண்டு நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 23 ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் இல்லையா? சங்கீதம் 23க்கு ஒரு நிமிஷம் நாம் திருப்புவோம். அந்த சங்கீதம் எங்கே வருதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். 22ஆம் சங்கீதம் சிலுவை மரணத்தை குறித்தது. இட்ஸ் அபவுட் த கிராஸ். வசனமாக வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிலுவையில் நடந்த சம்பவங்களும் அப்படியே ஒரு தீர்க்கதரிசியை போல் தாவீது முன்னறிவிக்கிறான். தாவீது ஒரு ராஜா மட்டும் இல்லை, ஒரு தீர்க்கதரிசி. கடவுளான உபயோகப்படுத்துகிறார், அவன் மூலமாக பேசுகிறார், நடக்க போகிற சம்பவங்களை அவன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்போ அவன் சொல்லுகிறான், சிலுவையில் என்ன நடக்க போகிறது, சிலுவையில் இயேசு சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே சொல்கிறான் பாருங்கள். 22ஆம் சங்கீதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். முதல் வசனமே பாருங்கள், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது எங்கே? இயேசு சிலுவையில் சொன்னது. அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்கிறான், அவரும் இவன் சொன்னதே அப்படியே சொல்லுகிறார். இப்படி அந்த சங்கீதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாஸ்து பார்த்திங்கன்னா அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது, சிலுவைக்கு முன்னால் வாழ்ந்த தாவீது, சிலுவையில் என்ன நடக்க போகிறதுங்கிறத அப்படியே தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான் 22ஆம் சங்கீதத்தில். 24ஆம் சங்கீதம் பார்த்திங்கன்னா 2ஆம் வருகை குறித்த சங்கீதம். இதெல்லாம் நீங்கள் பின்னால் வாசித்து பாருங்கள். 22 சிலுவை குறித்தது. சிலுவை கடந்த காலத்தில் நடந்த ஒன்று, 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. 24 2ஆம் வருகை, 2ஆம் வருகை இனிமே நடக்க போகிறது. 23 சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு இந்த இடைக்காலத்தில் என்னவாக இருக்கிறார், அதாவது சிலுவை மரணத்திற்கும் 2ஆம் வருகைக்கும் நடுவே அவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது தான் 23வது சங்கீதம். அப்போ 22 கடந்த காலத்தில் நடந்த சிலுவை குறித்து, 24 வருங்காலத்தில் நடக்க போகிற இயேசுவின் வருகை குறித்து, 23 நிகழ்காலத்தில் இன்றைக்கு அவர் நமக்காக என்னவா இருக்கிறார் என்பதை சொல்லக்கூடிய சங்கீதம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? 22 கடந்த காலம், 24 எதிர்காலம், 23 நிகழ்காலம். சிலுவையில் மரித்து எழுந்த கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அவர் சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் அவர் என்னவா இருக்கிறார் என்பதை பற்றி சங்கீதம். ஆனால் இது அதிசயத்தில் அதிசயம் என்னன்னா பாருங்கள், எப்படி பிசாசு வேறு திசையில் கொண்டு போயிடுறான்னு. இதை எடுத்து இது என்னமோ செத்தவனுக்கு தான் அந்த சங்கீதம் சொந்தம், செத்த பிறகு தான் அந்த சங்கீதம் அப்ளை ஆகுதுங்கிற மாதிரி கல்றையில் தான் இதை போய் வாசிட்டு இருப்பாங்க. வெறும் கல்ற சங்கீதமாக்கிட்டாங்க இதை. நிறைய இடங்களில் செத்த ஆளுக்கு செத்த பிறகு கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையணும். அவர் போயிட்டார், அவர் போன பிறகு நான் தாழ்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு கிடப்பாங்க. அங்கே நின்று த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னு பாடிட்டு இருப்பாங்க. பாடட்டும், வேணான்னு சொல்ல, இது எல்லா காலத்துலேயும் பொருந்தும் தான்.
பட் அதை அதுக்கு மட்டும் ரெலிகேட் பண்ணுறது நல்லதில்லை. செத்த பிறகு வாசிக்கிற சங்கீதமாக, செத்து போனவனுக்குரிய சங்கீதமாக பார்க்குறது வந்து தவறான ஒரு வழியில் நம்மளை கொண்டு போயிடுது பாருங்கள். நம்ம ஏதோ செத்த பிறகு தான் அந்த சங்கீதமே நமக்கு பொருந்துன்ற மாதிரி ஆகிடுது. கிடையாது, இது உயிரோடு இருக்கிறவனுக்கு பொருந்தக்கூடிய சங்கீதம். கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து உயிரோடு எழுந்து, அந்த உயிரோடு எழுந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருன்னு தான் 23வது சங்கீதத்தினுடைய முழு காரியமும் அதில் தான் அடங்கியிருக்கிறது. அங்கே சொல்லியிருக்கிறது பாருங்கள், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எந்த கர்த்தர்? நமக்காக சிலுவையில் மரித்த கர்த்தர், உயிரோடு எழுந்த கர்த்தர். இவர் திரும்ப வரப்போகிறார். 24ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். மெய்ப்பராய் இருக்கிறபடினால நான் குறைபடுவதில்லை, எந்த விதத்தில் தாழ்ச்சி அடைவது கிடையாது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி. இது கூட பாருங்கள், இது இந்த காலத்துக்கு பொருந்திய சங்கீதம் என்றது எதுவும் வெளிப்படுத்துகிறது. சத்துருக்களுக்கு முன்பாகன்னு சொல்லியிருக்குது. சத்துரு எங்கே? நம்ம மரித்து பரலோகம் போன பிறகு சத்துரு அதுக்குள்ளே அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அவன் நிரந்தரமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் அவன். அப்போ சத்துருவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ தான் சத்துரு ரொம்ப தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான், உலாவி கொண்டிருக்கிறான், எங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான், யாரை விழுங்கலான்னு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாருங்கள், திரும்ப திரும்ப ப்ரூஃப் அதில் வருது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அப்போ இந்த சங்கீதம் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த இந்த வாழ்க்கைக்குரிய சங்கீதம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். எல்லாம் சொல்லுங்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம். நீங்கள் உயிரோடு இருக்கிற இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற இந்த நாட்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு சங்கீதம் இது. இங்கே தான் சத்துருக்கள் இருக்கிறாங்க, இங்கே தான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறோம். செத்து உயிரோடு எழுந்த பிறகு அதுக்கப்புறம் மரணமே கிடையாது. அப்புறம் எங்கே மரண இருளின் பள்ளத்தாக்கு? இங்கே தான் அதெல்லாம் வருது நமக்கு. இங்கே தான் அவர் நடத்துகிறார். நம்ம சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ இந்த சங்கீதத்தின் சாராம்சம் என்ன? ஒரு மெய்ப்பனாக இருந்து கொண்டு, நல்ல சித்தரிப்பு பாருங்கள். இங்கே நாம் ஆடுகளை போர் இருக்கிறோம், அவர் மெய்ப்பனாக இருந்து கொண்டு எல்லா வேடனுடைய கண்ணிக்கும், எல்லா விதமான காட்டு மிருகங்கள், நம்ம அழிக்க நினைக்கிற சகல சக்திகளுக்கும் நம்மை விலக்கி காத்து, பொல்லாதவனுக்கு விலக்கி காத்து, ஓநாய்களுக்கு விலக்கி காத்து, காட்டு மிருகங்களுக்கு விலக்கி காத்து. ஆடு எப்படி காக்கப்படுகிறது மெய்ப்பனால், அதுபோல் நம்ம காத்து. இஸ் கைடிங் அவர் ஃபீட் இன் த வேஸ் ஆஃப் ஹிஸ் பிளெஸ்ஸிங் அண்ட் ஹிஸ் ப்ரெசன்ஸ். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சமாதானம் ஆகியவற்றின் வழிகளிலே நம்மை நடத்தி கொண்டு செல்கிறார். ஆசீர்வாதத்தின் வழி எதுன்னு காண்பிக்கிறார், சமாதானத்தின் வழி எதுன்னு காண்பிக்கிறார். இதை சொல்லும்போது பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரத்தில் பாருங்கள், ஆடுகளை மேய்க்கிறவங்களுக்கு தெரியுமா, இங்கே எல்லாம் புல்லெல்லாம் காஞ்சி போயிடுது, இங்கே ஒன்றும் கிடைக்க மாட்டேன் சில சீசனில். அப்போ அந்த மேய்க்கிறவன் என்ன பண்ணுறான்னா, எங்கே நல்ல புல் கிடைக்கும்னு சொல்லி பார்த்து, சிறந்த புல் எங்கே கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு ஆடுகளுக்குன்னு சொல்லி பார்த்து, அவன் முதல்ல போய் மலைப்பாங்கான இடத்துல நிறைய புல் நல்லா இருக்கும் விளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மலைப்பாங்கான இடத்துக்கு மலை மேலே ஏறி போய், அந்த மலை மேலே தட்டையாக அப்படியே ஃப்ளாட்டாக சில லேண்டு இருக்கலாம், டேபிள் லேண்ட்னே பேர் அதுக்கு. டேபிள் லேண்ட்னா ஒரு டேபிள் மாதிரி, இந்த ஆடுகளுக்கெல்லாம் டேபிளில் சாப்பாடு போட்ட மாதிரி இருக்குமா, அப்படியே புல் வளர்ந்து கிடக்குமா. அப்படிப்பட்ட டேபிள் லேண்ட் மாதிரி ஒரு இடத்துல சென்று இவன் அதை லொக்கேட் பண்ணி பார்த்து வச்சு, இவனுக்கு தெரியும் காலம் முழுக்க பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்கெங்கே அந்த டேபிள் லேண்ட் இருக்கிறதுன்ற அவனுக்கு தெரியும். போய் அதை பார்த்து ஏற்பாடு பண்ணி பிறகு தன்னுடைய ஆடுகளெல்லாம் கூட்டிகிட்டு மேலே போவானா. மேலே போய் எங்கேயுமே கீழே புல் இல்லை கிடைக்காத காலத்தில், வறண்டு போன காலத்தில் மேலே கொண்டு போய் நல்ல குளிரான இடத்துல நல்லா கொண்டு போய் இந்த புல்லெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கிற இடத்துல போய் டேபிளில் சாப்பாடு போட்ட மாதிரி அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்குமா. இந்த ஆடுகள் நல்லா மேய்ஞ்சி திருப்தி ஆகும். அப்போ காட்டு மிருகங்கள் என்ன பண்ணுமா, ஒளிந்து கொண்டு இந்த ஆடுகளை பொறாமையோடு பார்த்துட்டு இருக்குமா. நல்லா கொழு கொழுன்னு இருக்குது, இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஆட்டுக்கறி ஜோராக இருக்கும்ட்டு அது பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தொட முடியாது, ஏன்னா அந்த மெய்ப்பன் வந்து ரொம்ப பெரிய கில்லாடிகள் அவர்கள். அந்த அவன் ஒன்றும் துப்பாக்கி வச்சிடல அந்த காலத்தில். ஆனால் அந்த தடியை வச்சுருப்பான்லாம் சில நேரம், வெறும் தடி போதுமா.
உங்களுக்கு கோலும் தடியும் என்னை தேற்றுன்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். இந்த தடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுவான்னா, தூக்கி அடித்தான்னா பட்டுன்னு அந்த காட்டு தலையிலே அடித்து மண்டையை உடச்சிருமா. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருப்பான்லாம் இந்த தடியை எரியிறதுல, தடியை எரிஞ்சு கொலை பண்ணுறதுல, காயப்படுத்துறதுல. வலிக்கிற வலி அந்த பக்கமே திரும்பாது, அது அந்த மாதிரி பண்ணி விட்ருவாங்க. அதனால் மெய்ப்பனுங்களை பார்த்தா அவங்களுடைய இது தெரியும், அந்த காட்டு மிருகத்துக்கெல்லாம் தெரியும், மட்டும் வச்சுக்கூடாதுன்னு கொஞ்சம் தூரமாகவே நிற்குமா. இந்த காட்சி தான் நம்மை குறித்த ஒரு காட்சி. நமக்கு என்ன பண்ணுறாரு, பூமியெல்லாம் வறண்டு இருக்கும்போது கூட நமக்கு நல்ல மேய்ச்சலான இடத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு எப்படி ஆதாயம் கிடைக்கும், நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும், நம்ம எப்படி ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகிறது. பஞ்சம் நமக்கு இல்லை, பசி நமக்கு இல்லை, பட்டினி நமக்கு கிடையாது. ஆபிரகாமுக்கு சொல்லி தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க, வான்னு சொல்லி, உன்னுடைய தேசத்தை விட்டு இனத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டார். வந்த உடனே கூப்பிட்டு போகிறார் ஒரு இடத்துக்கு. அங்கே போனால் முதல்ல பஞ்சம்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, கடவுள் நம்மளை கூப்பிடும்போது போகும்போது சில நேரத்தில் பார்த்தா சுற்றிலும் பஞ்சம் இருக்கும், ஆனால் கடவுள் நமக்காக ஒரு பெரிய ஏற்பாடை பண்ணி வச்சுருக்கார். இந்த மெய்ப்பர் வந்து ஒரு நல்ல மெய்ப்பர். அவர் வந்து நம்மளை பசி பட்டினியில் போடுறதே கிடையாது. நமக்காக ஒரு ஏற்பாடை பண்ணி முன்னேற்பாடாக அவர் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு. அதுக்கு ஆட்களை வச்சுருக்கிறாரு, அதுக்கு நமக்கு சகாயம் பண்ணக்கூடிய ஆட்களை வச்சுருக்காரு, எல்லாம் வச்சுருக்காரு. அந்த நேரத்தில் தான் பாருங்கள், அந்த கதை சொல்லுது, 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போகிறான். அங்கே அவனுடைய மனைவியை பார்த்து மயங்கின ராஜா அந்த மனைவியை தனக்கு சொந்தமாக்கணும்னு பார்த்து எடுத்துக்கிறான். இவனும் வந்து பொய் சொல்லிடுறான், இது என்னுடைய சகோதரின்னு சொல்லி. ஏன்னா கொன்று போட்டு மனைவி எடுத்துருவான் இல்லைனா, பொல்லாத ராஜாக்கள் அவர்கள். அதனால் ராஜாக்கிட்ட சொல்லிடுறான், இது என்னுடைய சகோதரின்னு. சகோதரின்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணால், மச்சானுக்கு நல்ல சீர்வரிசை குடிக்கணுமேன்னு சொல்லி இவ்வளோ அழகான தங்கச்சியை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நமக்குன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு குதிரை கழுதை ஆடு மாடுன்னு சொல்லி சும்மா. ராஜாவுடைய சீர்வரிசை எப்படி இருக்கும், சின்ன சின்ன தட்டில் வராது, பெரிய பெரிய கூட்டத்தில் வந்துருக்குது. அது ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளையும் வேலைக்காரி எல்லாம் கொடுத்து தன்னுடைய மச்சான பெரிய பணக்காரன் ஆக்கி விட்டான் ஒரே நைட்டில். ஆனால் அந்த நைட்லேயே கடவுள் அவனோட பேசினார், இவ்வளோ மனைவியாக நினச்சி தொட்டேன்னா அவனுக்கு தொலைச்சி விடுவேன் ஜாக்கிரதைன்ட்டார். இது இன்னொருத்தனுடைய மனைவி. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு, ஐயோ என்னப்பா நீ சொல்லாமல் விட்டேன்னு கூப்பிட்டு, இவன் சொல்லியிருக்கிறான், இது ஒரு விதத்தில் என் சகோதரி தான், கசின்னு, இது அரை பொய்ன்னுவாங்களே அது மாதிரி. பயந்து போய் இப்படி சொல்லிட்டேன்னு உடனே, சரி கூட்டிகிட்டு போ, இந்நேரம் நான் செத்துருப்பேன், இந்நேரம் நான் எனக்கு ஏதாவது நடந்துருக்கேன், கூட்டிகிட்டு போவோம் மனைவின்னு அனுப்புகிறான். அப்போ இதெல்லாம் நாங்கள் ஆடு மாடெல்லாம் கொடுத்தீங்களே நேற்று, அதில் அதையே சேர்த்து எடுத்துகிட்டு போட்டான். ஊரே பஞ்சம் பாருங்கள், சோறு இல்லாமல் ஊரே தவிக்குது. இவன் அந்த பஞ்சத்தின் நேரத்தில் ஓவர் நைட்டு ஒரே நாளில் அவனை பெரிய கிங் மாதிரி ஆக்கி காமிக்கிறார் கடவுள். அதுதான் மெய்ப்பன். அவர் தான் நம்முடைய நல்ல மெய்ப்பர். அவனுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவருக்கு தெரியும் ஊரில் பஞ்சம்னு சொல்லி. கத்தருக்கு தெரியாதா என்ன? சில ஜபம்லாம் வந்து கத்தருக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஜபமாக இருக்குது. கத்தாவே இந்த ஆளை கொஞ்சம் கவனியும், கத்தாவே இந்த சூழ்நிலையை கொஞ்சம் பாருங்க. கத்தர் எல்லா சூழ்நிலையும் பார்த்துருக்கிறார், ஏற்கனவே அவருக்கெல்லாம் தெரியும். ஜபம் வந்து எல்லாத்தையும் பற்றி லிஸ்ட்டு கொடுக்குற ஜபம் இல்லை, உங்களுக்கு என்ன நடக்கணுன்றதை ஜபம் பண்ணணும். அப்போ பாருங்கள், ஆபிரகாமுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு அவருக்கு தெரியும். கூட்டு போகிற இடத்துல பஞ்சம் இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சு அவர் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார். இவனை பணக்காரனாக்கிறதுக்கு வழி வச்சுட்டாரு. பஞ்சம் எல்லாருக்கும் இல்லை, இவனுக்கு இருக்குது, இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்குது. இவன் பெரும் செல்வந்தனாக மாறுகிறான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ கர்த்தர் வந்து அப்பேற்பட்ட நல்ல மெய்ப்பர். இதுக்கு 1000 உதாரணங்கள் சொல்லலாம், சும்மா ஒரு உதாரணம் சொன்னேன். 1000 உதாரணங்கள் சொல்லலாம். எப்படி கர்த்தர் தம்முடைய மக்களை காப்பதற்காக முன்னேற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறாரு. விடுதலை ஆக்கிட்டு பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்கிறாரு. கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் எமோரியர், அந்த அம்மோனியர், எமோலியர்னு எல்லாம் உட்காந்துருக்கிறான். அது ஒரு பெரிய பொல்லாத கூட்டம் நாங்கள் உட்காந்துட்டு இருக்குது, அந்த தேசத்தை ஆக்கிபை பண்ணிகிட்டு இருக்குது. இவன் வந்து என்ன ஆண்டவர், அவன்லாம் உட்காந்துருக்கிறான், அந்த தேசத்துக்கு என்ன கொண்டு போகிறேன்னு சொல்கிறாரு. பின்ன என்ன பண்ண சொல்கிற, நீ வர்ற வரைக்கும் யாராவது அதை பார்த்துக்கணும், அதுக்கு நான் அவனை உட்கார வச்சுருக்கிறேன்றாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்கள். இல்லைன்னா அது காடாயிடும், காட்டு மிருகங்கள்லாம் ஆக்கிபை பண்ணிவிடுவாங்க. ஊராக இருக்கிறதுக்கு அவனெல்லாம் உட்கார வச்சுருக்கிறேன், நீ வந்தவொடனே அவனை விரட்டி விட்டுறேன், நீ எடுத்துக்கோன்றாரு. ஹலோ இருக்கீங்களா? கடவுள் ஏற்பாடு பண்ணுறதுல பெரிய ஆள்.
எத்தனை பேர் நம்புறீங்க கடவுள் ஏற்பாடு பண்ணுறாருன்னு? நமக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதுக்கு ஒரு வேலையை நடத்துறதுக்கு சரியான ஆட்களை நமக்கு கொண்டு வர்றாரு. காரியங்களை நமக்காக வாய்க்க பண்ணுறதுக்கு சரியான ஆட்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றாரு. சரியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றாரு. சரியான திசையில் நம்ம நடத்துகிறாரு. கர்த்தர் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து ஆசீர்வாதத்தின் பாதையில் நம்ம நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்கிறார். அவருடைய கிருபை அதெல்லாம் செய்கிறது. கர்த்தர் பாருங்கள், அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணலையா உங்கள் பிள்ளைகளுக்கு அவன் எங்கே போகணும், காலேஜில் படிக்கணும், அதுக்கு ஃபீஸு கட்டணும், இதெல்லாம் யோசிக்கிறீங்க. முன்னாடியே யோசித்து முன்னேற்பாடாக இருக்கிறீங்க. அதுக்குன்னு சேர்த்து வைக்கிறீங்க, அதுக்குன்னு ஏதோ பண்ணுறீங்க. பண்ணி அந்த காலேஜ் போகிற நேரம் வந்தோடனே லட்சக்கணக்கில் செலவழிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறீங்க. நம்ம இந்திய தாய் தகப்பன் மாதிரி எங்கேயும் பார்க்கவே முடியாது. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆனோன்னு வீட்டுள்ளேயே சாக்க மாட்டாங்க, போயிடுன்றாங்க. போய் நீயே சம்பாரித்து நீயே சாப்பிட்டுக்கோ, எங்கள் துட்டை உட்காந்து பேச்சு பண்ணிகிட்டு இருக்காதுன்றவாங்க. இங்கே பெற்றோர் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு, எல்லாம் பண்ணி கொடுத்து பசங்களை படிக்க வச்சு இருக்கிற நிலம் வீடு அது இது எல்லாத்தையும் விற்று கூட பண்ணி கொடுப்பாங்க எல்லாருக்கும், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இவ்வளோ ஏற்பாடு பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் உங்களை விட கடவுள் 1000 மடங்கு நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள், சவால்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கீங்களா, கடவுளுக்கு தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது கடவுளுக்கு இது நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பிரச்சனையை சந்திப்பீர்கள் என்பதை அவர் அறிந்து வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக அவர் முன்னேற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார், கிருபையாய் செய்து வைத்திருக்கிறார். அப்படி கிருபை அற்புதமானது பாருங்கள். இந்த கிருபைன்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா, அது தகுதியற்றவர்களுக்கு தேவன் காட்டும் தயவு. அதனால் தகுதியை இங்கே கொண்டாடவே கூடாது பிக்சரில். அது என்னன்னா பிரதர், கடவுள் செய்கிறாரு உண்மைதான், ஆனால் எனக்கு செய்வாரா? சிலர் எனக்கு செய்வாரா? நான் அவ்வளோ நல்லவன் இல்லை பிரதர், நான் வாழ்க்கையில் இந்த விதத்தில் தவறி போயிட்டேன். நீங்கள் தவழ்கிறதுக்கு முன்னாலேயே அவர் உங்களுக்கு தயவு பண்ணுறதுக்கு தீர்மானிச்சிட்டாரு. ஹலோ, இருக்கீங்களா? நீங்கள் தவறுறதுக்கு முன்னால் இல்லை, தவழ்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு தயவு பண்ணுறதுக்கு அவர் தீர்மானம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. நீங்கள் செய்கிற தவறு அவருடைய தீர்மானத்தை மாற்றுகிறது கிடையாது. நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா தப்பு தான். ஆமாம், வந்து அறிக்கை செய்யுங்க, விட்டு விடுங்க, கர்த்தரிடத்தில் திரும்புங்க, ஒழுங்காக இருங்க. அது செய்யணும் கண்டிப்பாக. ஆனால் அதனால கர்த்தரை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சு வெளியேட்டாருன்னு சொல்லிட்டாரு, எனக்கு இனிமேல் செய்ய மாட்டார் அவர் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. கிருபை வழங்கலைன்னு அர்த்தம். கிருபை நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. தேவனுடைய கிருபை நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் கடவுளுடைய கிருபையினால தான், கர்த்தரால் தான் நீங்கள் இன்றைக்கி என்னவா இருக்கிறீங்களோ அப்படி இருக்கீங்க. கடவுளுடைய கிருபை உங்களை தாக்கி கொண்டிருக்கு. இது நம்ம தகுதியினால் வந்த காரியம் இல்லை, இது கிருபையினால் வந்த காரியம் இல்லைங்களா? எத்தனை பேருக்கு புரியுது கிருபை, கர்த்தருடைய கிருபை? அப்போ கர்த்தருடைய கிருபையை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணுது, நம்முடைய பராமரிப்புக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் ஏற்கனவே முன்னேற்பாடாக அந்த மேய்ப்பன் எப்படி ஊரில் புல் கிடைக்காத நேரத்தில் எப்படி மலைப்பாங்கான இடத்துல கொண்டு போய் மேய்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அங்கே காவலுக்கு நிற்கிறானோ, காட்டு மிருகங்கள்லாம் இவனை பார்த்து மிரண்டு ஒதுங்கி நிற்கிதோ, அதுபோல் கர்த்தர் செய்கிறார். யோபு பாருங்கள், அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். கர்த்தர் அவனை எல்லாத்தையும் ஆசீர்வதித்திருந்தார், பெரிய செல்வந்தனாக இருந்தான். அப்போ பிசாசு அங்கே அந்த சீனர் ரொம்ப அற்புதமான விஷயம், அதெல்லாம் யாரும் வாசிக்கிறது இல்லை. யோபுவுக்கு வந்த பாடுகள் இதுதான் சொல்கிறாங்க எல்லாம். அடியேனும் ஒரு யோபு. என்ன யோபு? யோபு நான் சொல்கிறேங்க. அவனிங்க யோபுவுக்கு அவ்வளவு செல்வம் இருந்தது, அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான். அவன் நல்ல ஒரு மனுஷனாக இருந்தான். சன்மார்க்க ரீதியில் அவன் ரொம்ப நல்ல யோக்கியமான ஒரு மனுஷன். பிசாஸ் என்ன பண்ணுறான், அவனை பார்த்துட்டு கடவுள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இவன் ஏன் உமக்கு இவ்வளோ ஆராதிக்கிறான், உமக்கு இவ்வளோ கீழ்ப்படுகிறான், இப்படி இருக்கிறான்னு சொன்னால், இவனை இவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறீர், அவன் பண்ண மாட்டானா? எவ்வளோ கொடுத்துருக்கிறீர், அவனுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறீர், அதுதான் கம்ப்ளைண்ட்டு. இன்றைக்கி பிசாசுக்கு வழங்கின பாதி கூட விசுவாசிகளுக்கு வழங்குறது இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, பிசாசு தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறான் பணக்காரனுக்குன்னு சொல்லி. பிசாசு சொல்கிறான், நீர் தான் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறீர், அதனால தான் உமக்கு உண்மையாக இருக்கிறான், உத்தமமாக இருக்கிறான், அவன் ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை, அவனுக்கு நிறைய லாபம் இருக்குது இதில், அதனால தான் அவன் ஒழுங்காக இருக்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவனுக்கு இவ்வளோத்தையும் கொடுத்தது மட்டும் இல்லை, அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர், என்னாலலாம் தொட முடியலையே அவனை அப்படின்றான். இருக்கீங்களா? சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர், வேலி போட்டாச்சே தொட முடியலையே அப்படின்றான்.
பாருங்க, அப்போ கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார். இந்த மெய்ப்பர் என்ன பண்ணுறாரு? வேலி அடைச்சி காத்துக்கிட்டு இருக்கிறார். அவனை ஆசீர்வச்சு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த ஆடு நல்லா உட்காந்து ஃபீஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, புல்லை நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, காட்டு மிருகம்லாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குது, பக்கத்தில் நெருங்கவே முடியாது, கிட்ட வந்தால் மண்டையிலேயே ஒன்று பட்டுன்னு போடுவார். மெய்ப்பர் அவர் நின்றுட்டுருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த கோலையும் அந்த தடியும் பார்த்தே அந்த ஆட்டுக்கு ஆறுதல் வந்துடும். மனசில் நிற்கிறார். அதை தடி தெரியுது, அவர் தடி தெரியுது. எந்த நேரமும் எனக்காக அந்த தடி பறக்கும், எனக்காக அது வேலை செய்யும், எனக்காக அது பயன்படுத்தப்படும் சொல்லி ஆடு நிம்மதியாக உட்காந்து நல்லா சாப்பிட்டு விட்டு ஃபுல்லாக வயிறு நிறைஞ்சோன்னு படுத்துருமா, நிற்க முடியாமல். அதுக்கு எப்போ நிறுத்தணும்னு தெரியாது போல இருக்குது. அவர் சாப்பிட்டுட்டே இருந்துட்டு ஃபுல்லாக வயிறு ரொம்பனோடனே பேசாமல் படுத்துருமா. அப்போ பாருங்கள், எத்தனை உதாரணங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கலாம். இவர் மெய்ப்பராக இருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. சங்கீதக்காரன் அனுபவித்து பார்த்துருக்கிறான். கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், ஜீவனுள்ள நாட்களால் நன்மை கிருபை என்னை தொடரும். ஏன்னா இவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார்.